ஆமென். பெரிய செய்தி, எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கிறேன். இந்த ரெண்டுமே நம்ம கிட்ட இருக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 7வது அதிகாரம் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்களிலே, ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். இந்த நன்மைதான் அபிகாயில், தீமைதான் யாரு? சத்தமா சொல்லுங்க. நாம் இந்த ரெண்டு பேரும் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஒரு 1 hour கேட்டுட்டே இருப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில், ஏன்னா அங்க நாபால் புருஷனும் அபிகாயில் யாரு? மனைவி. புருஷனும் மனைவினால என்ன? இவள் என் எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம். அப்ப இவர்கள் 2 அல்ல 1. ஆமென். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிற எல்லாருக்கும் அப்படிதானாங்க. செய்தி கேட்கும் போது இன்னையில இருந்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சர்ச்சில இருந்து ஒரு செய்தி முடியறதுக்குள்ள அபிகாயில் ஹலோம்பாங்க. வீட்டுக்கு போனது நாபால் வெல்கம் அடிவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ ஓரளவுக்கு பிடி கிடைக்கும் நினைக்கிறேன். ஆமென். ஓ, முதல் பாயிண்ட்ல அபிகாயில் வந்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி. ஆமென். வீட்டுக்கு போனதுமே நாபால் நல்ல விருந்து வச்சிருந்தானா இருக்கு. ஆமென். கைகள் ஏசாவின் கைகள், சத்தம் யாக்கோபின் சத்தம் போல சர்ச்சுக்குள்ள அபிகாயில். அதுவும் 3வது பாட்டு கொஞ்சம் டெம்போலாம் அடிச்சாதான் நம்ம அம்மா மெதுவா எழும்புவாங்க. ரைட். அடுத்து சொல்றாரு, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களிலே இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது, சிறையாக்கி கொள்ளுகிறது. நாபாலும் அபிகாயிலும் இருந்தாலும் டெசிஷன்லாம் யாருதான் இப்ப இதுவரை எடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னா நாபால் தான் எடுத்துட்டு இருக்கிறான். உள்ளான மனுஷன் அபிகாயில். ஆமென். வெளியான மனுஷன் நாபால். இந்த நாபால் அழிந்தால் அபிகாயில் ராஜாவுக்கு மணவாட்டி ஆவாள். ஆமென். இந்த நாபால் யார் அப்படின்னா, இந்த நாபால் ராஜாவை அதிகமாய் கோபத்துக்குள்ளாக்கினவன். அபிகாயில் ராஜாவை குளிர பண்ணினவள். ராஜாவை அதிக கோபத்துக்குள்ளாக்கினவன் தான் யார் அப்படின்னா இந்த நாபால். இந்த நாபால் எப்படி கோபத்துக்குள்ளாக்கினான்? இந்த சம்பவத்தை சுருக்கமா சொல்லிறேன். ஆமென். நாபால், ஆமென், மாகான் என்கிற மாக்கோன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கிறவன் தான் நாபால். கர்மேல்ல அவனுக்கு ஒரு தொழிற்துறை இருக்கிறது. அங்க அவனுடைய ஃபேக்டரி இருக்கு. அங்க தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அப்பொழுது இந்த செய்தி, இவன் ரொம்ப வெல்தி பர்சன், ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறான். இவன் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு விதத்துல காரணமா இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா இது தாவீது. இப்போ இந்த செய்தி, தாவீது எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறார் அப்படின்னா, தாவீது சவுலுக்கு பயந்து இங்கு அங்குமாய் போயிட்டு இருக்கிறார். அதனால அவருக்கு சாப்பாடுக்கு தட்டுப்பாடு, எல்லாத்திலுமே குறைவுள்ள ஒரு நிலை தான் இருந்தது. ஆனாலும் குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்தினார். இப்போ இந்த நாபால் இப்படி இங்க இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் தாவீது 10 வாலிபர்களை அனுப்புறார். 10 வாலிபர்களை அனுப்பி சொல்றாரு, நீங்க போய் என்னுடைய நாமத்தினாலே, நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க மனதில் வைக்கணும், என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் அவனிடத்துல போய் என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து, இப்படி தாவீது விசாரிக்க சொன்னார்லாம் சொல்லிட்டு, தாவீது அதாவது உம்முடைய மெய்ப்பர்கள் வந்தபோது நாங்கள் அவங்கள எப்படியெல்லாம் பாதுகாத்தோம், இதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த உதவியை போய் கேட்டுட்டு வாங்க அப்படி சொல்லி நாபால் இடத்துல தாவீது 10 ஆட்களை அனுப்புகிறான்.
அனுப்புறவங்க போகும்போது நாபால் அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணி திருப்பி விட்டுருவான். இதை கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் அவன் இனி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல எழுந்து தன்னோடு இருக்கிற 600 பேர்ல ஒரு 400 பேரை கூட்டி கொண்டு போகும்போது அபிகாயில் எதிர்கொண்டு அந்த கோபத்தை ஆற்றி திருப்பி அனுப்புவான். இதன் பிறகு அபிகாயில் வீட்டில் இந்த மேட்ரை சொன்னதும் நாபால் கொஞ்ச நாள்ல அவுட்டு. அதன் பிறகு அபிகாயில் தாவீதுக்கு மனைவியாக மாறுவாள். இதுதான் சரித்திரம். இந்த சரித்திரத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரே 2 நிமிஷத்துல இந்த ஸ்டோரி உங்களுக்குள்ள போயிருக்கும்னு நான் நம்புறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாபால் செயல்னால தாவீதுக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சு அப்படின்னா, ஒன்று, தாவீதின் உதவியை பெற்றிருந்தும் தாவீதை யாரென்றே அறியாதவனாய் இருந்தான். அவன் தான் நாபால். 9-10 வசனங்களை வாசியுங்கள். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். அந்த நாமத்துல, தாவீதின் நாமத்துல போய் சொல்லி சொன்னதை அப்படி சொல்லும் போது இந்த நாபால் என்ன சொல்லுவான் தெரியுமா? அடுத்த வசனத்துல, நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார் அப்படிங்கிறான். அவன் யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறான். ஆமென். ஏன் தாவீதே நாபால் மேல நீங்க இவ்வளவு கோபம்? ஏன் ஆண்டவரே? இந்த கோபம் உண்மையை நீங்க கவனிச்சீங்கன்னா வேதனை கோபமாய் மாறுகிறது. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. என்னது, என்ன தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டானா? அவன் யாரு? ஈசாயின் குமாரன் யார்? பிதாவின் குமாரன் யார்? தேவனுடைய குமாரன் யார்? தெரியல. ஆண்டவர் கேட்கிறார், ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும், ஒருத்தர் கூட சொல்லல இவர் தேவனுடைய குமாரன் என்று. எரேமியான்னு சொல்றாங்க, ஆமென், எலியான்னு சொல்றாங்க, யோவான் ஸ்நானன் சொல்றாங்க. ஆண்டவரடி பார்த்தார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? எரேமியான்னு சொன்னதுல அவருக்கு சந்தோஷம், ஆனா திருப்தி இல்ல. திருப்தி இல்ல. நல்லா கவனிக்கணும். எலியான்னு சொன்னதுல அவருக்கு சந்தோஷம், ஏன்னா அவங்க எல்லாருமே இவரை சார்ந்தவங்க தானே. ஆனா அவருக்கு என்ன இல்ல தெரியுமா? திருப்தி இல்ல. திருப்தி இல்லாததுனாலதான் இன்னும் கேட்கிறார், நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? அப்படியா, என்ன யோவான் ஸ்நானன் சொல்றாங்களா? பரவாயில்லையே அப்படின்லாம் இல்ல. அப்படியா? அப்படியா, ஓகே. என்னாண்டவரே, ஹாப்பியா இல்ல? ஹாப்பி தான், ஆனா திருப்தி இல்ல. திருப்தி இல்ல. ஆமே. என்னை இன்னொரு நபரோடு ஒப்பிட்டு சொல்வதில், இன்னொரு நபர்னா பைபிள் உள்ள நல்ல கேரக்டரோடு ஒப்பிட்டு சொன்ன நம்ம எல்லாருக்குமே எப்படிதான் இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது தெரியுமா? திருப்தி இருக்கக்கூடாது. எதுல மட்டும்தான் திருப்தியா இருக்கணும் தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்மள ஈஸியா யாக்கோபுன்னு சொல்லிடுவாங்க, அப்பாவை ஏமாத்தினா. என்ன யாரும் எங்க வீட்டுல எல்லாரும் எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க? யாக்கோபு என்று கூப்பிடுவார்கள். பரவாயில்லையே, எப்படி கூளை கொடுத்து ஏமாத்தினா, மேட்ரை சொல்ல மாட்டாங்க. ஆமே. இப்படி நம்ம நிறைய கேரக்டர் கூட மேட்ச் ஆகும். நீங்க என்ன யாருன்னு சொல்றீங்க? யாரும் சொல்லாம இருந்த போது பேதுரு சொல்றான், நீர் தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து சொன்னதும் இயேசுக்கு அவ்வளவு சந்தோஷம். இவங்களும் நீர் எரேமியா, நீர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்கன்னு பயங்கல. ஏன்னா 14வது அதிகாரத்துலதான் சீஷர்கள் எல்லாம் இவரை என்ன சொல்றாங்க தெரியுமா? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் யாரோ? இத்தனை வருடம் அவருடைய ஒத்தாசையை பெற்றும் உதவியை பெற்றும் அவரை நமக்கு யாருன்னே தெரியலன்னா, என் ஜனங்கள் செய்த தீமை என்னவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 1:3, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல். எஜமான் யாருன்னு தெரியல, முன்னணி எதுன்னு தெரியல. அவர் சமூகத்தை குறித்தும் அவரை குறித்தும் அறிவில்லாம இருக்கிறாங்க, உணர்வில்லாம இருக்கிறாங்க. இது தேவனுடைய வேதனை.
அதனுடைய 1வது வசனத்தில் இருக்கு, என் ஜனத்தை நான் வளர்த்து ஆதரித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசியுங்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவங்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணி. என்ன கலகம் தெரியுமா? என்னை அறிகிற அறிவை விட்டு விட்டார்கள். இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த நாபால் நம்மில் ஓங்கி இருக்க கூடாது. ஏன்னா அவன் ரொம்ப எதுல போக்கஸ் பண்றான்? அவன் ரொம்ப வெல்தி பர்சனா இருக்கிறான், ரொம்ப செழிப்புள்ள மகனா இருக்கிறான். காலே வம்சத்தில் உள்ளவன், செழிப்புள்ளவன். அவன் போக்கஸ் ஃபுல்லா எதுலதான் இருக்கு தெரியுமா? அந்த ப்ராஸ்பரிட்டியில தான் இருக்கிறது. அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்யறான். அவன் முரடனா இருக்கிறான். 10 ரூபாய் லாபத்துக்காக 10 பேரை போட்டு தள்ளுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். இவன் தான் நாபால். இவன் தான் நாபால். நமக்கு கிடைச்சா போதும், 4 பேரை கண்ணீர் குடிக்க வச்சாலும் பரவாயில்ல, நமக்கு இதுல லாபம் கிடைச்சா போதும். ஆமென். அநியாயமாய் சம்பாதிக்கிறவன், முரட்டு குணம் உள்ளவன். ஆமென். சங்கீதம் 92:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரா. இவன் ஏன் இந்த அளவுக்கு முரடனா இருக்கிறான்? ஏன் இந்த மாம்ச கிரியை? சிலர்லாம் பாருங்க, சர்ச்சில் வச்சு கூட லைட்டா தட்டிட முடியாது, உடனே நாபால் வந்து கடிச்சிட்டு போயிடுவான். அந்த அப்படி மிருக குணமுள்ள மனுஷன், ஒன்னும் ஏறவே ஏறாது. அவருடைய கிரியைகள், அவருடைய யோசனைகள், அவரை குறித்த அறிவு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம கேட்டா சொல்லுவோம், நம்ம பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவன். பைபிள் வச்சிருப்போம், பாக்கெட்ல ஒண்ணு வச்சிருப்போம், கார்ல ஒண்ணு வச்சிருப்போம், பைக்ல ஒண்ணு வச்சிருப்போம், ஆமே வீட்டுல ஒண்ணு வச்சிருப்போம், பில்லோக்கு அடியில வச்சிருப்போம், எல்லா இடத்துலயும் வச்சிருப்போம். ஆனா உள்ள ஒரு வசனம் இருக்காது. ஆண்டவர் யார், ஆண்டவர் யார், ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டா எக்கோ மாதிரி யார் யாருன்னு கேட்டு போயிட்டே இருப்பாங்க.